கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாரம் வித்தியாசமான அனுபவத்திலே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. புதுசாக வந்திருக்கிறதான அருமையான சகோதரிக்க கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சங்கீத பகுதியில் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி அடுத்த பகுதிக்கு கடந்து போகலாம் என்று கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 45வது சங்கீதம் அதனுடைய 10, 11 ஆகிய வசனங்களை வாசித்து வரலாம். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். ஆமென். ஹல்லேலூயா. குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை நிர்ணயத்திலே தந்தபோது சாதாரணமா இந்த சங்கீதம் கல்யாண வீட்டில் என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க இந்த வசனம். அப்போ நான் ஆண்டவரே இந்த வார்த்தையிலிருந்து எதை சொல்ல வேண்டும் என்று அதிகமாக தேவ சமூகத்திலே சிந்தித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை நிர்ணயத்திலே பிரகாசிப்பித்தார். மிட்நைட்டு ஒரு 1:30 மணிக்கு போல ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே தந்தார். அதுக்கப்புறம் என்னை தூங்கவே விடலை. அது என்ன வார்த்தைன்னா நான் சொல்ல விரும்புகிறேன். யாரோ ஒருத்தருக்கு அது பிரயோஜனமாக இருக்கு. ஏன்னா சோசியல் மீடியாவிலே அநேகர் தேவ செய்திகளை கேட்குறீங்க. உங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சங்கீதத்தை நான் எடுக்கணும்னு நினைக்கல. கர்த்தர் தந்த அந்த வார்த்தைக்கு ஆதாரமாக இந்த சங்கீதத்தை தெரிந்தெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் அந்த ஆதிராத்திரியிலே விடியற் காலையிலே தந்த ஒரு வார்த்தை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென். ஹல்லேலூயா. நானும் கொஞ்ச நேரம் அரண்டு புரண்டு, ஆண்டவரே ஏற்கனவே இதை வைத்து நான் ஒரு செய்தி நான் ரெடி பண்ணி போட்டேனே, திருப்பி ஏன்ப்பா இந்த வார்த்தை இந்த இருதயத்தில் தாரீங்க, முந்தினது நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை சில நேரங்களில் முந்தினதை நினைச்சு நம்ம வேதனைப்பட்டு கஷ்டப்படுகிற அனுபவங்கள் உண்டு. மனுஷ வாழ்க்கையிலே பல காரியங்களை நம்ம சிந்திக்கிறோம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், குமாரத்தியே நீ கேள், ஹல்லேலூயா, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஆமென். ராஜா அழகில் பிரியப்படணும்னா, ராஜா ஏதாவது நன்மை செய்யணும்னா, ஆமென், ராஜா நம்மை பார்க்கணும்னா, அந்த ராஜாதி ராஜாவுக்கு நேராக நம்முடைய கண்கள் திரும்பும் போது இந்த உலகத்துல எல்லாவற்றையும் பின்னானவைகளை மறக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மறக்க முடியாதுதான். ஆனா மறந்தோம்னா ராஜா நம்மை பார்த்து என்ன செய்வாரா, மகிழ்ச்சியா இருப்பாரா. அந்த ராஜாதி ராஜாவை மகிழ்ச்சியாக்கணும்னு நம்ம விரும்புகிறோமா? இல்லை இந்த உலகத்துல யாரையாவது நம்ம மகிமைப்படுத்தணும், இல்லை அவங்களுக்கு பிரியமா வாழணும்னு நம்ம நினைச்சோம்னா ராஜாவை பிரியப்படுத்த முடியாது. ஆமென். ராஜா நம்ம அழகுல என்ன செய்யணுமா, பிரியப்படணுமா. ஹல்லேலூயா. உலகத்துக்கு பார்வைக்கு நம்ம அழகு இல்லாம இருக்கலாம், அந்த ராஜாவுடைய பார்வையில நம்ம எல்லாம் அழகானவங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழும்போது, ஆமென், அது எல்லாவற்றையும் நமக்கு தருவார். ஒரு பிள்ளையை குறித்து ஒரு பெற்றோர் அந்த எப்படிதான் இருந்தாலும் அந்த பிள்ளை காக்கைக்கு தன்குஞ்சு எப்படி இருக்குமா, பொன்குஞ்சு, அது எப்படி இருக்கட்டும், அது ஹேண்டிகிராஃப்டா இருக்கட்டும், அது கண்ணு தெரியாம இருக்கட்டும், வாய் பேசாம இருக்கட்டும், காது கேட்காம இருக்கட்டும், நடக்க முடியாம இருக்கட்டும், பெற்றோருக்கு அது என்னதுதான், இல்லைதான். ஹல்லேலூயா. தூக்கி தூர போடுவோமா, போட மாட்டோம். அவ்வளவு பத்திரமா நம்ம என்ன செய்வோம், அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்வோம். ஆமென். அது நம்ம பார்வைக்கு அந்த பிள்ளை எப்படிதான் இருக்கும், அழகாதான் இருக்கும், அழகாதான் இருக்கும். மற்றவங்க என்னதான் சொல்லிட்டு போட்டுமே, இப்போ அந்த ராஜாதி ராஜாவுடைய பார்வையில நம்ம எல்லாம் விலையேற பெற்றவங்க, அழகானவங்க. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்ன உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. மறக்க வேண்டிய சில காரியங்களை மறந்தாதான் முன்னாடி இருக்கிற சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சில வசனங்களை ஆதாரமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. நீ உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, அப்பா அம்மாவை விடு, சகோதரங்களை விடு, எல்லாரையும் விட்டு நான் ஒரு இடத்தை உனக்கு காண்பிக்கிறேன், அந்த தேசத்துக்கு நீ போ. நம்மகிட்ட இப்படி சொன்னா
நம்ம எத்தனை பேர் போவோம்? அல்லேலூயா. அருமையான சகோதரருடைய சாட்சியை கடந்த நாட்களில் கொஞ்ச நேரம் பேசுகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஆனால் அவங்க நான் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்தியாவின் பல மாநிலங்களிலே அவங்க போயிருக்கிறாங்க கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாக. அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னை புல்லரிக்க வைத்தது. 7 languages எனக்கு தெரிய சொன்னாங்க. நமக்கு தப்பி தவறி 3 language கஷ்டப்பட்டு தான் பேசுகிறோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் பயன்படுத்துவாராக இன்னும். அப்போ ஒன்றும் தெரியாத இடங்கள்ல அவங்க போயிருக்கிறாங்க. அதனால அவங்க தைரியமா சொல்லுவாங்க, ஏன்டையா சொல்ல போறீங்க, நான் இதெல்லாம் போயிட்டு வந்துச்சேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமிடத்துல சொல்றார், எல்லாத்தையும் விட்டு நிற்போம். சில ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேணும்னா அப்போது வரைக்கும் சாராளுக்கு என்ன இல்லை, பிள்ளைகள் இல்லை, எந்த ஆசீர்வாதத்தையுமே பார்க்க முடியல. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி போகிறார். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது சொல்லுகிறார். 11வது அதிகாரம் 9வது வசனத்தை 8வது வசனம் எல்லாரும் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பிறப்பதை இடத்துக்கு போகும் அழைத்து விட்ட போது தான் போகும் இடம் என்னென்று அறியாமல் புறப்பட்டு தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போறேன். நம்ம எல்லாம் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறோம். ஒண்ணுமே யோசிக்காம சிந்திக்காம எங்கேயோ போறோம்னு போறோமா? இல்ல வடசேரி போனோம்னு போறோம், இல்ல வேற மார்த்தாண்டம் போனோம், இல்ல திருவாண்டூர் போனோம், திருநெல்வேலி போகணும், எதோட போறோம்? ஒரு இங்க இருந்தே தயாராகி இன்ன இடத்துக்கு போகணும்னு நம்ம ஒரு விஷனோட போறோம், ஒரு எய்மோட போறோம். ஆனா கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதங்கள் சற்று வித்தியாசமானது. அநேக வார்த்தைகளை ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். நான் அநேக நேரங்கள்ல நான் நினைப்பேன், ஆண்டவரே கூட பிறந்தவங்க 3 அக்கா, நான் கடைசி 4, ரொம்ப செல்லமா வளர்க்கப்பட்ட எல்லாரோடும் சேர்ந்து அது ஒரு வாழ்க்கையை அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஆனா கர்த்தர் எல்லாரையும் விட்டு என்ன செய்தார்? பிரித்து தனிமைப்படுத்தினார். அதுலயும் எங்க பிள்ளை இறந்த போது அன்றைக்கு தெரியும், எங்களை கர்த்தர் தனிமைப்படுத்தினார், எல்லாரையும் விட்டு தனிமைப்படுத்தினார். நான் கூட நினைச்சேன், ஒவ்வொரு வீட்டுல ஒரு துக்கமான காரியங்கள் நடக்கும்போது ஆறுதலாக பல பேர் கடந்து வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க, ரிலேஷன்ஸ் வருவாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க வருவாங்க, அறிமுகமானவங்க வருவாங்க, நெய்பர்ஸ் வருவாங்க. எங்களை பார்க்க யாருமே வரல. அப்போ ஒரு 3-4 days எல்லாம் என் மைண்ட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது, உண்மைதான். ஆனா அந்த நேரத்துல ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு தேவ சமூகத்துல போய் முழங்கால் போட்டார். வாயில வார்த்தை வரல, அழ தொடங்கின. ஆண்டவரே, இப்படி இருந்தா எனக்கு என்ன வந்துடும்? மென்டல் மாதிரி வந்துடும், கண்டிப்பா வந்துடும். ஏன்னா அவளை நினைச்சு அப்படி அவங்க வேதனைப்பட்டு கொண்டு தரையில அப்படியே படுத்து கிடக்குறோம். ஒரு பக்கம் அவங்க, ஒரு பக்கம் நான், ஒரு பக்கம் அவங்க, அப்படி படுத்து கிடக்குறோம். யாராவது தேற்ற வர மாட்டாங்களா? உண்மையிலே மாம்சத்துல நான் நினைத்த பல தருணங்கள் உண்டு. யாராவது வருவாங்களா? இன்னைக்கு யாராவது வருவாங்க, யாராவது 2 வார்த்தை பேசுவாங்க, கொஞ்சம் சமாதானமா இருக்கும் என்று நினைச்ச நாட்கள் அநேகம் உண்டு. ஆனா கர்த்தர் எல்லாரையும் தூரப்படுத்துறார், தனிமைப்படுத்தினார். ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னா, உங்களை குறிச்சு ஒரு காரியம் கர்த்தருக்கு செய்யணும்னு விருப்பம், திட்டம், தீர்மானம் பரலோகம் வைத்திருக்கிறதுனா தனிமைப்படுத்துவார். இந்த தனிமை அழிப்பதற்காக அல்ல. ஆமென். அல்லேலூயா. நான் தைரியமா சொல்லுவேன், இந்த தனிமை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே. ஆபிரகாமை கர்த்தர் தனிமையை அழைத்தார். நீ போப்பா, ஆமென், நான் காண்பிக்கிறேன். போகிற இடம் என்னன்னு தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது. அல்லேலூயா. எங்க பஸ் ஏறணும்னு தெரியாது. அந்த நேரத்துல பஸ் எல்லாம் இல்லை, எந்த டிரான்ஸ்போர்டேஷனும் இல்லை. ஆனா இப்ப நம்ம இஷ்டத்துக்கு போகலாம். நம்மளும் விவரம் தெரியாம எங்கேயோ போறோம்னு போனா நம்மளை பாக்குறவங்க என்ன செய்வாங்க? நம்ம தான் ஒரு பையன் தூக்கி போட்டுட்டு எங்கேயோ போறோம். சிஸ்டர் எங்க போறீங்க? தான் போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏதோ சம்திங் ராங் அப்படி சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் நடத்துகிற விதம் இப்படிதான் இருக்கும். மனுஷ பார்வைக்கு அது பைத்தியமாக இருக்கும். ஆமே. அல்லேலூயா. மனுஷ பார்வைக்கு பைத்தியமாக இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தாருன்னா, ஆபிரகாமை அழைத்து வேறு பிரித்து எதுவுமே தெரியாத ஒரு இடத்துக்கு, எங்க போனோன்னு தெரியாத இடத்துக்கு கொண்டு போய் ஆசீர்வதித்தாருன்னா, ஆமே, இன்றைக்கு உங்களை தனிமைப்படுத்தி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதற்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. ஆமே. அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. இனி உலகத்தால இது முடியாது, சாத்தியம் இல்லை.
மெடிக்கலாலே இது சாத்தியம் இல்லைன்னு எல்லாரும் எழுதியாச்சு. ஆனா கர்த்தர் தனியா பிரிச்சு கொண்டு வந்தாருன்னா குழந்தைய கொடுக்க கர்த்தராக முடியும். ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க கர்த்தராக முடியும். அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாருன்னா உங்க வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே, இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தராக தர முடியாது? இன்னைக்கு தனித்து கொண்டு வரப்பட்டிருக்கிறீங்கன்னா சந்தோஷப்படுங்க. கர்த்தர் பிரிச்சு கொண்டு வந்திருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பிரிச்சு கொண்டு வந்திருக்காரு. எல்லாரோட சேர்ந்து இருக்கும் போது முந்தியெல்லாம் சின்ன வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு. எங்க வீட்டுல 4 பேரு, ரொம்ப சின்னவன் நான். எங்க அப்பா வேலை முடிச்சு வரும்போது ஒரு வடை வாங்கிட்டு வருவாங்க, ஒன்னே ஒண்ணு. அது யாருக்கு? எனக்கு. அத்தனை பேர் என்னை விரட்டி கிள்ளுவாங்க. அத்தனை பேர் ஓடுவேன், ஓட்டம் எங்கெங்கேயோ வடப்புறத்துல எல்லாம் அங்கெங்கெல்லாம் ஓடுவேன். எதுக்கு? சாப்பிடவும் முடியாது, கீழே போடவும் முடியாது. அத்தனை பேருட்டு. அதுவும் இல்லை, எனக்கு ஜேம்ஸ்டவுன்ல ஒரு அக்கா இருக்காளே, எனக்கு நேர மூத்தவா. அவ ஒரு கிள்ளுன்னா அப்படி காலை தூக்கி நிக்கணும், அந்த அளவுக்கு கிள்ளுவா. எதுக்காக? ஒரு இதை தனியா கொண்டு போவேன் நான். எதுக்கு? நான் மாத்திரம் சாப்பிடணும். தனிமைப்படுத்துறாருன்னா ஏதோ ஒண்ணு. எல்லாரும் மாறி மாறி என்ன செய்வாங்க? கொட்டுவாங்க, ஏசுவாங்க, பேசுவாங்க. கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னை தனிமைப்படுத்தினாருன்னா கர்த்தர் சிலதை தர விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அப்படி தனிமைப்படுத்தி தெரியாத இடத்துக்கு ஆபிரகாமை கொண்டு போய் நடுக்காட்டுல விட்டுட்டு போகிறவர் அல்ல நம்முடைய தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகாரை அனுப்பி விட்டார் ஆபிரகாம். ஒரு துருத்தி தண்ணியும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து பையனையும் கொடுத்து அனுப்பிவிட, போமா. ஹல்லேலூயா. ஏதோ சாரா சொன்னாலும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அவதான் சொல்றா போன்னு, நீ போயிருன்னு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் பரலோகம் பார்த்து கொண்டிருந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலையில ஆகார் அந்த இடத்துல சேர்ந்தாலும் பரலோகத்திற்கு நேராக ஆகாருக்கு மேல கர்த்தருடைய பார்வை இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. வனாந்தரத்துல வழியை திறக்க தேவனால் முடியும். ஆகாருடைய கண்கள் தான் திறக்கப்படாமல் இருந்ததே தவிர துறவு திறக்கப்பட்டிருந்தது. ஆமென். இன்னைக்கு சில நேரங்கள்ல பிரச்சனை எங்க இருக்குன்னா நம்மகிட்ட தான் இருக்குது. ஆல்ரெடி துறவு என்ன செய்திருக்கிறது? திறக்கப்பட்டிருக்கிறது. நீரூற்று உனக்கானது திறக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் இன்றைக்கு திறந்ததுன்னா அதை நாம் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். எல்லாத்தையும் மறந்து விடப்பா. ராஜா அவன் அழகுல பிரியப்படணும்னா எல்லாத்தையும் விட்டு இன்ன இடம்னு தெரியாம போனாரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் போகணும் ஒரு தெய்வ பிள்ளை. எங்க போகணும்னு தெரியாம போகணும், பிரயாணிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், ஆரம்பத்துல எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அநேக ஊழியக்காரங்க கூட சொன்னாங்க, நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காததுனாலதான் இந்த பெரிய பிரச்சனை. ஒருவேளை இருக்கலாம், அது நான் அதுக்கு நேராக நான் போகல. ஆனா நேருக்கு நேரா சொன்னாங்க, நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யாததுனால கர்த்தர் தந்த சிக்ஷை என்று அநேகர் சொன்னாங்க. அந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்ட அனுபவங்கள் உண்டு. ஆண்டவரே என்ன செய்ய, அடுத்து என்ன செய்ய? இந்த சூழ்நிலையில இருந்து ஊழியம் செய்தா யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? அவளுக்கே சுகம் கிடைக்கலையே. என் பிள்ளைக்கு சுகத்தை தரலைனாலும் என் தேவனால சுகப்படுத்த முடியும். ஆமே, நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு தான் ஒருவேளை சுகத்தை தரல, எத்தனையோ பேருக்கு கர்த்தர் இன்றைக்கே சுகத்தை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். ஆமே, கர்த்தர் நடத்துகிற பாதைகள் வித்தியாசமானது. எல்லாரையும் விட்டு தனிமைப்படுத்தினார், தனியா பிரிச்சு கொண்டு வந்தார். ஆமே, கர்த்தர் பாதையை காண்பிக்க தொடங்கினார். தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டீங்கன்னா அழுங்க. பேச வார்த்தை வரல. என் வாழ்க்கையில உள்ளதை நான் சொல்றேன். என்னால பேச முடியல. ஆண்டவர்கிட்ட என்ன ஏது எதுவுமே கேட்கல. ஆண்டவரே, நீங்க இப்படி நடத்துறீங்க. எனக்கு ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இருக்கிற மிக முக்கியமான, நாங்க மிகவும் நேசித்த இந்த உலகத்துல எங்களுக்கு கர்த்தர் பொக்கிஷமாக தந்ததை நீங்க எடுத்துக்கொண்டீங்க. ஆனா எனக்கு இதுக்கு பதிலாக ஆத்துமாக்களை தாரும் என்று தேவ சமூகத்திலே ஆள ஆரம்பிச்சேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அநேக தரிசனங்களை தந்தார். ஆமென். ஆண்டவருடைய சித்தப்படிதான் இந்த ஊழியத்தை நாங்கள் தொடங்கணும். பல பேர்களை வைக்க வேண்டும் என்று நானும் தேடினேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த பேரை தந்த. கர்த்தர் ஆறுதல் அளிக்கிறார், இயேசு ஆறுதல் அளிக்கிறார். உனக்கு ஆறுதலை தந்த, நீ அநேகருக்கு ஆறுதலா இருக்கணும். ஆமென். இந்த ஒரு வருஷத்துல அநேக தெய்வ பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படியாக, ஆட்சி தேற்றும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நல்லவர். தனிமைப்படுத்துறாருன்னா அவர் நடுக்கடலை விட்டுட்டு போகிறவர் அல்ல, வனாந்தரத்துல விட்டுட்டு போகிறவர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை தனியா அழைத்து கொண்டு வந்தார். செங்கடல் முன்ன எங்க போகணும்னு தெரியல. ஆமென், ஹல்லேலூயா. செங்கடலை வழி திறக்க தேவனால முடியும். பின்னாடி பார்வோன் சேனை வந்தவுடனே கர்த்தருடைய தூதனானவன் அப்படியே பின்னாடி போனார். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையை குறித்து பரலோகம் திட்டம் தீர்மானங்கள் வைத்திருக்கிற பட்சத்துல தனிமை ஒருபோதும் தனிமை இல்லை. உலகத்துல சில
குடும்பங்கள்ல இருக்கிற அங்கத்தினர்களை, இனத்தை, ஜனத்தை, குலத்தை, கோத்திரத்தை விட்டு பிரிக்கிறாருன்னா கர்த்தர் உங்க கூட இசைந்திருக்கிறார் என்பது மாத்திரமே உண்மை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாராலும் பிரிக்கப்படும் போது ஒருவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் கைவிடவும் மாட்டார். ஆமென். இன்னும் ஒருத்தரை கூட நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபை பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய வாழ்க்கையில மிக செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை, குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தார் இல்லையா? ஆனா அந்த தகப்பனை தாயை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. எவ்வளவு அன்பாக நேசித்த பெற்றோர் இப்ப சொல்றாங்க, ஏன்னா ஏமாத்தி சேஷ்டபுத்திர பாகத்தை எல்லாம் வாங்கிட்டாங்க, தகப்பனிடத்திலிருந்து கடைசி காலத்துல ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டாங்க. எல்லாம் உண்மை. அவன் பிறக்கும் போதே அவனுடைய தீர்மானம் தான், இளையவனை மூத்தவன் என்ன செய்வான்? சேவிப்பான். எல்லாம் உண்மைதான். அதற்காக கர்த்தர் சில காரியங்களை என்ன செய்தார்? தாய் மூலமாக அங்க சில பிரச்சனைகள் உருவாகுது. உருவானோன்னு அன்பா நேசித்து பல காரியங்களை செய்து அரவணைத்த தாய் இப்போது என்ன சொல்றாங்க? மக்களே, நீ உங்க 2 பேரையும் ஒரேடியா சாகிறத என்னால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. 2 பேரும் அடி போட்டு செத்து போவீங்க. அதனால நீ ஒண்ணு செய், எங்க போ? உன் மாமன் வீட்டுக்கு போ. அதுவரை அவனுக்கு மாமன் வீடு எங்க இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஈசாக்கு அனுப்பிவிட்டான் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 27:45. சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் கனிந்து நீ அவனுக்கு செய்தவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவனுக்கு அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். அடுத்து அந்த 28வது அதிகாரம் 5வது வசனத்தின் முதல் பகுதி மற்றும் முதல் சென்டென்ஸ். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் இப்ப தாயாருக்கு தெரியுது, இவன் தீர்த்து கட்டுவான்னு. ஆலோசனை கொடுத்ததும் அவங்க தான். எல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின் தீர்மானப்படிதான் எல்லா காரியங்களும் நடந்து ஏறி கொண்டிருக்கிறது. இப்ப செல்லமாய் வளர்த்த ஈசாக்கு என்ன செய்து விடுறாங்க? அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட அவனா போகல, அவனுக்கு போக மனசு இல்லை. எப்பவும் அம்மா கிட்டே இருந்த ஒரு பிள்ளை இப்ப அவனுக்கு போக மனசு இல்லை, வாலிபன். ஆனா ஆபிரகாம் ஈசாக்குக்கு கல்யாண காரியம் எப்படி பார்த்தார்? எலியாசரை அனுப்பி நீ போ, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ அதே ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபு என்ன செய்றாரு? நீ போப்பா, நீ போய் உனக்கு பொண்ணு பார்த்துக்கோ. டிஃபரெண்ட் பாருங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப யாக்கோபு போறா, எங்க போனோன்னு தெரியாம போறா. தகப்பன் வீட்டை மறந்த யாக்கோபு. ஆமென். தாய் தகப்பனை மறந்த யாக்கோபு தன்னந்தனியா போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 20 வருஷம் அடிமைத்தனம் மாதிரி தான் வேலை. 7 வருஷம் ராகேலுக்காக, 7 வருஷம் லேயாளுக்காக. ஆமென். 14. இன்னும் ஒரு 6 வருஷம் மாமனாருக்காக இவங்க வேலை செய்யறாங்க. எல்லா வேலையும் செய்து 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது. ரொம்ப கஷ்டப்படுகிறான், குளிர்ல வெயில எல்லாம் பாடுபடுகிறான். தனித்து விடப்பட்ட யாக்கோபு. ஆனா கர்த்தருடைய கரம் யாக்கோபோடு கூட இருந்தது. அவன் போகும்போதே அவனுக்கு கர்த்தர் பெத்தேலிலே தரிசனத்தை கொடுக்கிறார். திருப்பி வாரான் 2 பரிவாரங்களோடு. வரும்போது கூட யாக்கோபு ஆற்றங்கரையிலே தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று பார்க்கிறோம். எதுக்கு பிந்தி தனித்திருந்தான் தெரியுமா? ஹல்லேலூயா. ஏன் ஒரு தனிமை. முதல்ல தனிமையா போறான். தனிமையாய் பெற்றோரை எல்லாரையும், எல்லா சொந்த பந்தங்களை எல்லாம் மறந்து இப்ப போறான். ஒண்ணுமே இல்லை, எதுவுமே தெரியாது, தசை தெரியாம போகிறான். போன யாக்கோபுக்கு கர்த்தர் 2 பரிவாரங்களை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அனுப்பி விடுறாருன்னா அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையை குறித்த தேவ திட்டம் இருக்கும் என்றால் யாரால் பெற்றோரால் அனுப்பிவிடப்படலாம், குடும்பத்தால் அனுப்பிவிடப்படலாம், புருஷனால் அனுப்பிவிடப்படலாம், பிள்ளைகளால் அனுப்பிவிடப்படலாம், சொந்த பந்தங்களால் அனுப்பிவிடப்படலாம், யாருமே சகாயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல தான் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாயிருக்கும். யோவானுக்கு பத்மு தீவுல எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அங்க எதுவுமே இல்லை, பார்க்க எதுவும் முடியல, யாரையுமே பார்க்க முடியல. அந்த இடத்துல யோவானுக்காக பரலோகம் திறக்கப்பட்டது. அப்படிதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உருவானதுன்னா தெய்வ பிள்ளைகளை சில விசேஷமான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தரும்படியாக கர்த்தர் தனிமைப்படுத்துவார். இப்ப யாக்கோபு பிந்தி தனித்து இருக்கிறார். ஏன் தனித்திருந்தான் தெரியுமா? ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், என் அண்ணன் கிட்ட நான் போனேன்னா, இப்படி போனேன்னா என்ன அவன் கொன்று போடுவான். ஹல்லேலூயா. கொன்று போடுவான். அவனுக்கு பழைய இதெல்லாம் அப்படியே ஸ்டாக்கா இருக்கும் மனசுக்குள்ள. நீ ஏமாத்துற, என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வ? வருவேன், உன்னை நான் தீர்த்து கட்டுவேன். ஆனால் கர்த்தர் விடுகிறவர் அல்ல. ஒரு நீண்ட காலம் அவனுடைய கோபம் தணிகிறது வரைக்கும் 20 வருஷம் கர்த்தர் அங்கே வச்சிருந்தார்.
ஒரே அடியா ராகேலை கொடுத்திருக்கலாமே. ஏன் மாமனார் ஏமாற்றினார்? ஏமாற்ற வைத்தவரும் கர்த்தர் தான். ஆமென். ஹல்லேலூயா. 7 வருஷத்துக்குள்ள ராகேலை கட்டி பிள்ளை குட்டியோட போனான்னா இவன் வெட்டி கொண்டு போடுவான். ஹல்லேலூயா. அதனால இன்னொரு 7 வருஷம். ஹல்லேலூயா. 14 இன்னொரு 6 வருஷம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. இன்னைக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும், பாதைகள் கடினமாக இருக்கும். கர்த்தர் கொண்டு வந்தார். யாக்கோபு ஆற்றங்கரையில தனித்து இருக்கிறார். ஒய்ஃபு பிள்ளைகளோட இருந்தா அது காரியம் சாத்தியம் இல்லை என்று அறிந்து கொண்ட யாக்கோபு தனித்து இருக்கிறார். அப்பதான் ஒரு புருஷன் போராடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை, நான் விடுகிறேன். ராமுழுதும் போராடுகிறான். ஹல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு. தனித்து விடப்பட்ட யாக்கோபு போராடுகிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிங்க, நீர் என்னை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு எத்தனை பேரு தேவ சமூகத்துல தனித்து விடப்பட்ட நிலைமையில போராட இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க. என்ன தனித்து கொண்டு வந்தீங்கப்பா, உண்மைதான். ஆமென். ஆபிரகாமை தனிச்சு கொண்டு வந்தீங்க, யாக்கோபை தனிச்சு கொண்டு வந்தீங்க, ரூத்தை தனிச்சு கொண்டு வந்தீங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து தனிமையா கொண்டு வந்தீங்க. கதிர் பொறுக்கதான் போன சிந்த விட்டாங்க. ஏதோ கொஞ்சம் பிச்சை போடுறது மாதிரி சிந்த விட்டாங்க. ஒரு காலம் ரூத்து நினைக்கல இந்த ஓனருக்கு மனைவியாகி இந்த வயலுக்கு நான் அதிகாரியாவே நினைச்சு பார்த்துப்பாங்களா? இல்லை இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தனித்து விடப்பட்ட அனுபவத்துக்கு பின்னாடி வேத புத்தகத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னா, கர்த்தர் இன்னைக்கு சிலரை தனித்து கொண்டு வந்திருக்கிறாருன்னா, ஆமென். ஹல்லேலூயா. தனித்து போராடுங்க தேவ சமூகத்துல. காலத்துல ஒரு யாக்கோபை போல தேவ சமூகத்துல போராடுவீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஆமென். பெற்றுக் கொள்கிறது வரை போராடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. அவர் சொல்றாரு, பொழுது முடிய போகிறது, நேரம் முடிய போகுதப்பா, என்ன விடு. இல்ல ஆண்டவரே, எனக்கு தர வேண்டியதை தந்து விட்டு போங்க. ஒரு பிள்ளை ஒரு பெற்றோரிடத்துல போராடுகிறது போல எனக்கு தாங்கம்மா என்று கேட்டது போல, அப்பா எனக்கு தாங்க, எனக்கு இது தேவை இருக்கிறது, இந்த தேவை சந்திக்கப்பட்டாதா இந்த இடத்துல நான் நிற்க முடியும் ஆண்டவரே, நான் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் ஆண்டவரே. யாக்கோபு போராடின சும்மா ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. ராமுழுதும் போராடின. ஆண்டவர் சொன்னார், இனி இவனை நான் சும்மா விட்டுட்டு போக முடியாது என்று அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அந்த இடத்துல அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது. தேவ பிள்ளைகளை தனித்து விடப்பட்ட நிலைமையில பிலிப்பியர்கள் அந்த ரூபம் 3ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வாசிக்கண்டா, பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். ஒரு முன்னானது நமக்கு வேணும்னா ஒரு பின்னானதை நம்ம மறந்துதான் ஆக வேண்டும். எதுக்கு தெரியுமா? தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடரணும்னா எனக்கு லாபமா இருந்த எல்லாத்தையும் நஷ்டமாக நான் விட்டு விடுகிறேன். சில காரியங்கள் நமக்கு லாபமா தான் இருக்கிறது. ஆண்டவரே, இதெல்லாம் செய்தேன்ப்பா, இது எப்படி நான் இதை விட்டுட்டு போவேன்? இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி ஆண்டவர் விட்டு விடுங்க. கர்த்தர் எதை விட சொல்றாரு அதை விடுங்க. அது உங்கள் ஆசீர்வாதத்திற்காகவே. ஹல்லேலூயா. எப்படியாகிலும் ஆமென், எப்படியாகிலும் நான் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுவதில்லை. ஒன்று செய்கிறேன், நான் பின்னானவைகளை மறக்கிறேன். ஆண்டவரை நான் மறக்கிறப்பா, எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். சிலதை நஷ்டம் என்று எண்ணுகிறா, சில லாபத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. சிலதை நஷ்டம் என்று விட்டு விடுங்க. ஹல்லேலூயா. பூர்வமானதை நினைக்கின்றார், சிந்திக்கவும் வேண்டாம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஆமென். முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தை புதிதாக்குகிற கர்த்தர். அந்த மிட்நைட்ல கர்த்தர் இந்த வார்த்தையை தந்தாருன்னா ஏதோ ஒரு இருதயத்தோடு கர்த்தர் பேசுவார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நேரத்துல தேவ சமூகத்துல நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 4 மணி வரை தேவ சமூகத்துல போராடின. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஏதோ ஒரு இருதயத்துல பேசணும் ஆண்டவரே. ஏதோ எனக்கு மாத்திரம் அல்லப்பா, உங்க நாம மகிமைப்படணும், சில கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நான் காத்திருந்தேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை சிலதை மறையுங்க. சில தகப்பன் வீடா இருக்கலாம், சில இனஜன பந்துக்களா இருக்கலாம், உங்களுக்கு லாபமா இருக்கு சிலது. நான் இதெல்லாம் செய்தேன். ஆபிரகாம் எதுவுமே தெரியாம விட்டுட்டு போனார். யாக்கோபு எல்லாவற்றையும் விட்டுட்டு போனார். பிந்தி தனித்து இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தனித்து போராடிட்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை தனித்து பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். நான் சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எல்லா மனுஷனும் தூரமாக இருக்கும் போது ஒருவர் உங்க கூட இருக்கிறார். உங்க காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ரூத்தின் காரியம் எல்லாம் விவரமாய் போவாசுக்கு அறிவிக்கப்பட்டது. நல்ல போவாசாகிய கிறிஸ்துவுக்கு உங்க காரியங்கள் எல்லாம் விவரமாய் அறிவிக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளை விவரமா அறிவிக்கப்பட்டது. நீ குணசாலி என்பதை எல்லாரும் சொல்லியிருக்காங்கப்பா. ஹல்லேலூயா. உன் குடும்பம் தான் சொல்லாமல் இருந்தா கூட எல்லாரும் சொல்லி இருக்காங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல போவாசாகிய கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். ராக்காலத்திலே பாதி ராத்திரியிலே போவாசுடைய கால் மாட்டிலே போய் படுத்துக் கொண்ட ரூத்து. தேவ பிள்ளைகளை, இந்த மாலை வேளையில ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாதி ராத்திரியில எழும்புங்க தேவ சமூகத்துல. சிலதை பெற்றுக்கொள்ளணும்னா பாதி ராத்திரியில
அந்த போவாசாகி கிறிஸ்துவுடைய கார்நாட்டில் ஆண்டவரை பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய உண்மை போக விட. என்ன யாப்பா தனித்து கொண்டு வந்தீங்க? எதுக்குப்பா என்ன தனிமையா நடத்தி கொண்டு வந்தீங்க? யாருமே சகாயம் இல்லாம தனித்து விடப்பட்ட நிலையில வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேனே. ராக்காலத்திலே அழுகிற அழுகைகள், ராக்காலத்திலே தேவ சமூகத்திலே விடுகிற கண்ணீர்கள். சில நேரங்கள் அந்த கண்ணீர் பெருமூச்சா வெளிப்படுகிறதா? தேவ பிள்ளைகளை கலங்காதுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த குமாரத்தியை கேள், நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் உன் பந்துக்கள் எல்லாரையும் மறந்து விடு. அப்போ ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ராஜா உன் அழகில் பிரியப்படுவார்னா எல்லாத்தையும் மறந்து எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுங்க. சில லாபங்களை, ஆமென், சில புதிய உருவாக்குதல்களை, சில புதிய வாசல் வழிகளை என் தேவனால் திறந்து தர முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசத்தோடு ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? தகப்பனே, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து கேள், உன் செவியை சாட்சிக்கோமா, உன் செவியை சாட்சிக்கோ. இந்த வார்த்தைக்கு நேராக, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக, ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உன் செவிகள் சாயட்டுமே. உன் தகப்பன் வீட்டு உன் இனஜன பந்துக்கள் எல்லாத்தையும் மறந்து விடு, எல்லாவற்றையும் மறந்து விடு. நீ போகிற இடம் உனக்கு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, அடுத்து என்ன செய்ய வேண்டும்னு தெரியல, எங்க போவேன்னு தெரியல, அடுத்து என்னப்பா நான் செய்யணும்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை தனித்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு சிஸ்டர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தனித்து கொண்டு வந்தாருன்னா அவர் சில ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சில வாசல்களை திறந்து தரும்படியாக மாத்திரமே. வேதத்துல யார் யார் தனித்து விடப்பட்டாங்களோ அவங்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். இதை இன்னைக்கு விசுவாசிக்க முடிகிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துல பேசுங்க ஆண்டவரே. தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கன்னா பரலோகத்தின் தேவன் கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராக. ராஜா, இந்த பிள்ளைகளுடைய அழகுல பிரியப்படுங்கப்பா. அவர்கள் அழுதாலும், ஏங்கினாலும், பெருமூச்சு விட்டாலும், கதறினாலும், ராஜா, இந்த பிள்ளைகளுடைய அழகுல பிரியப்படுவீராக. இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளால கர்த்தர் நிரப்புவீராக. தனித்து விடப்பட்டது நன்மைக்கே என்று சொல்ல உதவி செய்யுங்க. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.